உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. யார் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்? யார் இவர்கள்? இந்த பூமியில் இவரை மிஞ்சிய தௌஹீத்வாதி வாழ்ந்தது கிடையாது. இவரை மிஞ்சிய ஈமான்தாரி இருந்தது கிடையாது. இவரை விட அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒருவர் வரலாற்றில் இருந்தது கிடையாது. எந்த அளவுக்கென்றால் அல் குர்ஆனில் 4 இடங்களில் மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபன், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை அவர் வழியை பின்பற்றுவீராக என்று 4 முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அஸ்ஸ வஜல் கட்டளையிடுகிறார். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு முட்டாளை தவிர இப்ராஹிமின் வழியை யாரும் பின்பற்றாமல் இருக்க மாட்டார் என்கிறார். அல்லாஹ் அஸ்ஸ வஜல் கூறுகிறான், வமை யர்கபு அம் மில்லத்தி இப்ராஹிம இல்லா மன் ஸஃபிய நஃப்ஸஹு, தன்னைத்தானே தாழ்த்தி கொண்ட ஒரு முட்டாளை தவிர யாரும் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை, அவர் வழியை புறக்கணிக்க மாட்டார் என்கிறார். இப்ராஹிமை புறக்கணிப்பவர்கள் முட்டாள்கள் என்றால் அவரும் அவரை பின்பற்றுவோரும் தான் அறிவாளிகள். அவர் எப்படிப்பட்ட அறிவாளி? யார் இந்த இப்ராஹிம்? அல்லாஹ் நபிகளாரை பின்பற்ற சொன்ன இந்த இப்ராஹிமுடைய வழி எது? சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் அஸ்ஸ வஜலுக்கும் இடையில் உள்ள உறவை எடுத்துக்காட்ட ஒரு உதாரணத்தை கூறலாம். அதாவது ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐபோனை முதலாக அறிமுகப்படுத்திய போது அவரின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அந்த விழாவை பார்த்தோருக்கு புரிந்திருக்கும். தாங்கள் உருவாக்கிய அந்த பொருளின் மகிமையை அவர் போற்றிக் கொண்டே இருந்தார். அதுபோல அல் குர்ஆன் முழுவதும் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் எங்கெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குறிப்பிடுகிறானோ அங்கெல்லாம் அல்லாஹ் பெருமை அடிப்பான். இப்ராஹிம் வமா கான மினல் முஸ்ரிகீன், இப்ராஹிம் இணை வைப்பவர்களில் ஒருவராக இருக்கவில்லை. இன்ன இப்ராஹிம லஅவ்வஹுன் ஹலீமுன், நிச்சயமாக இப்ராஹிம் பொறுமையாளராக இருந்தார். இப்ராஹிம் இரக்கமானவராக இருந்தார். வذ்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம இன்னஹு கான சித்தீகன் நபியன், நிச்சயமாக இப்ராஹிம் உண்மையாளராகவும் ஒரு நபியாகவும் இருந்தார்.